ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன். அதான் ஈவினிங்காக அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அரைச்சி மாவு எடுத்து வச்சுட்டேன். அதை அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு தான் தட்டிகிட்ருந்தேன். ஆக்சுவலாக இந்த சப்பாத்தி மாவு வந்து கோதுமை வாங்கி அரைச்சேன்னு சொன்னேன்ல, அந்த மாவு தான். நான் வந்து எப்போயுமே பேக்கெட்டில் தான் வாங்குவேன், அது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி இப்படி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கி அரைச்சிருந்தேன். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் இப்படியே தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ஸ்மெல்லு எல்லாமே அப்படியே சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாவு. அப்புறமேட்டுக்கு அப்படியே திரட்டி போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க அதுக்குள்ளே. அவங்ககிட்ட பேசிக்கிட்டே அப்படியே செஞ்சிட்ருந்தேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து எக் புர்ஜி செஞ்சிட்ருந்தேன். இதுக்கு நல்ல ஹஸ்பண்ட் வேறு வந்து நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்தாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ணணுன்னே ஓடி போயிட்டாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா எக் புர்ஜி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் டின்னர் மெனு. உங்கள் வீட்டில் என்ன டின்னர்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி எக் புர்ஜி செஞ்சுருக்கீங்களான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது செகண்ட் டைம் தான் செய்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.